இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்பு? ஆட்டுக்கால் குழம்பு. ஆமாம். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டுக்கால் வச்சுட்டுக்கிறேன். பாருங்க, ஆட்டுக்கால் ஊற வச்சிட்டிங்களா? ஊற வச்சிருக்கிறேன். அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் அது பிரச்சனை இல்லை, எடுக்கணும் இல்லை, கழுவணும். சுரண்டி கழுவணும். கருக்கறனால உனக்கு கருப்பாக இருக்குது. சரி சரி. இப்படி சுரண்டி கழுவணும். இப்படி சுரண்டி ஓ வந்துடும். சரிம்மா. பார்த்தியா, அந்த கருப்பெல்லாம் வந்துடும். இப்போ அதனால சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க பாரு, வருதா? ஆமாம். இப்படி கழுவி போட்டு அப்புறம் சூப்பு வச்சு போட்டு அப்புறம் மறுபடியும் குழம்பு வச்சுக்கலாம். சரிம்மா. சரி, இப்போ அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணுறீங்க? வேணும்னா நம்ம சூப்பு வைக்கலாம், இல்லாட்டி குழம்பு மட்டும் வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம சூப்பும் வைக்கிறோம். சரி, அதனால் பூண்டெல்லாம் தொளிச்சிட்டு இருக்கீங்களா? பூண்டு, ஜீரகம், குருமிளகு. இப்போ அந்த சூப்புக்கு தேவையானங்கிறத வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. சரி, இதை நீங்கள் போட்டு வைங்க, நான் இதை அரைச்சி கொடுக்குறேன். அதுக்குள்ள நீங்கள் இதை கழுவி எடுத்துருங்க. ஓகே. சரி, இப்போ என்னென்ன போடுறீங்க? சீரகம், குருமிளகு, வெள்ளைப்பூண்டு எவ்வளோ போடணுமா? வெள்ளைப்பூண்டு ஒரு 5 போடணும். 4 வெள்ளை போட்டோம். மஞ்சப்பொடி போட்டிங்க. சீரகம், குருமிளகு, மஞ்சப்பொடி, அப்புறம் வெள்ளைப்பூண்டு. அது என்னதுமா? மல்லி 2 வரமல்லி. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, இந்த வெள்ளைப்பூண்டை போட்டுட்டா அப்படியே போட்டுறல, தொளிச்சிட்டு போட்டுக்கலாமா? சரி, பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருங்க. நான் அரைச்சி வச்சிட்றேன். உங்களுக்கு வெங்காயமெல்லாம் நான் தொளிச்சு வச்சுட்டேன் முதல்லையே. ஏன்னா அரைச்சி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அதை கழுவி போட்டு குக்கரில் போட்டு அப்புறம் இதையெல்லாம் அரைச்சதெல்லாம் அது சரி உப்பு போட்டு வேக. சரிம்மா. சரி, வெள்ளைப்பூண்டை தொளிச்சு அதில் போட்டுடலாம். சரி, அதை தொளிச்சு எடுத்துருங்க. இப்போ இது கூட என்ன போடுறீங்க? 2 சின்ன வெங்காயம் போடுறீங்களா? சரிம்மா. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன? சீரகம், மிளகு, குருமிளகு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கீங்க, சின்ன வெங்காயம், அவ்வளோதானே? சரி, ஓகேம்மா. இதை அரைச்சல இப்போ. சரி சரி, நீங்கள் அதை வச்சுருங்க, நான் அரைச்சி தரேன். நீங்கள் இதை கழுவுங்க, பார்க்கலாம் எப்படி கழுவுறீங்கன்னு காட்டிடலாம் எல்லாத்துக்கும். ஆட்டுக்கால் ஆனால் நம்ம வச்சா ரொம்ப வருஷம் இருக்குமில்லம்மா. அவர் ஆட்டுக்கால் வாங்க மாட்டேங்கிற நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நான். தேவை போய் தட்டம் வேணுமாம்மா? இது நல்லா சுரண்டி கழுவணுமா? அதோட சதையெல்லாம் வந்துடாதாம்மா? சதை வராது, மேலாப்ப தானே. சரி சரி. இந்த மாதிரி சுரண்டி கழுவிடணும். போதுங்களா? போதுமா? முன்னெல்லாம் நம்மளே வாங்கிட்டு வந்து கருக்கி எல்லாம் கேஸ் வந்துருச்சுல்ல, அதுலேயே உருக்கிடுறாங்க, கறிக்கு வச்சிடுறாங்க. கறிக்கு தான் வச்சுருந்தாங்க. கறிக்கு ஆட்டுக்கடையில் வந்து கறிக்கடையில் கறிக்கிட்டே வைப்பாங்க. நம்மெல்லாம் முதலுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே கருக்குவீங்க. அப்போ அடுப்பு விறகு அடுப்பு இருந்துச்சுமா? நம்ம கருக்குவோம். கேஸில் போய் செய்கிறது. ஆமாம், தலையே வாங்கிட்டு வந்தாலும் கறிக்கிட்ட வாங்கிட்டு வந்து கறிக்கிட்ட இது பண்ணும். சரி சரி. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இந்த கருப்பெல்லாம் எடுத்துருவோம். கருப்பு மட்டும் எடுத்தால் போதும். முடியெல்லாம் ஒன்றும் இல்லை அதில். கறிக்கனா முடியெல்லாம் போயிடும். அதை கருப்பு மட்டும் எடுத்தால் போதும். இந்த கருப்பு வந்து அந்த கருக்கணும். சரிம்மா. சரி, இப்போ நீங்கள் இதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, நான் அதுக்குள்ளே அதை அரைச்சிட்றேன். சரியா? இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டீங்க. ஆமாம், ஆட்டுக்காலை நானும் இதை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு. குக்கருக்குள்ளே காலை போட்டாச்சு. ஆட்டுக்கால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கீங்களா? போதுமாம்மா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். சரி, 4 பேர் இருந்தோம்னா நான் ஒரு 4 டம்ளர் வர மாதிரி வைக்கலாம். வச்சுக்கலாம். இப்போ அரைச்சதை ஊற்றிடலாம். இப்போ இதில் என்னென்ன போட்டு அரைச்சோம்னுங்க இன்னொருக்கா சொல்லிடுங்கம்மா. சீரகம், மல்லி, அப்புறம் மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, மஞ்சத்தூள், வரமல்லி. அதான் சொன்னேன், வரமல்லி. சரிம்மா. சரி, அவ்வளோதான். இதை பச்சையாக வச்சு அரைச்சி ஊற்றியாச்சு. சரி, ஓகே. உப்பு போடணும். இப்போ 4 டம்ளர் 4 பேர்த்துக்கு வேணும்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு சொம்பு ஊற்றி இருக்கிறோம்.
என்ன அது வேகணும். ஆட்டுக்கால் சூப்பு குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதாம்மா. வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். நம்மளே வச்சு குடிச்சுக்கலாம். கடையில் வாங்கி குடிக்கிறதுக்கு நம்மளே வச்சு குடிச்சிக்கலாம். நம்மளே வச்சு. ஆனால் விலை கம்மி தானம்மா அது ஆட்டுக்கால். இந்த 200 தான் ஒரு ஆட்டுக்கால். உப்பு எவ்வளோ? சரி, குடிக்கிற அளவுக்கு தாங்க. சரி. இப்போ இது எத்தனை விசில் விட்டு எடுக்கணுமா? இது 5-6 விசில் விடுவாங்க. அப்போல்லாம் விறகடுப்பில் வச்சு வேக போட்டுருவாங்க. வச்சு நைட்லேயே வேக விட்டு அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு குழம்பு வச்சுருவாங்க. சரி, 1.5 சொம்பு ஊற்றிப்பீங்களா? சரி, இப்போ மூடி வச்சிடலாமா? இப்போ எத்தனை விசில் விடுவோம்னு சொன்னீங்க? 5-6 விசில் விடலாமா? 6 விசில் உள்ள நல்லா வேகணும் இல்லை? 6 விசிலுக்கு மேலேயே உள்ள. சரி, வெந்தால் நல்லது. எல்லாரும் சின்ன குழந்தைங்க கூட அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ மூடி விட்டு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஏம்மா? சரி அம்மா, சூப் ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பராக வெந்துருச்சு. வடிச்சிடலாமா? இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கீங்களா? ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. ஆவி பறக்குதுமா. நல்லா குருமிளகு தூள் போட்டு இன்னும் கொஞ்சம் குடிச்சோம்னா சளி பஞ்சு மாதிரி பறந்துடும். ஏமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுதுமா, ஆனால் செய்யறது இல்லை. அதுக்கு ஒருக்கா செஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம், செஞ்சு கொடுங்க. ஆட்டுக்கால் சூப்பு ரெடி. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு குடிச்சிக்கோணும். ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சிக்கோங்க. உப்பெல்லாம் போட்டிருக்கு. இதே மாதிரி செஞ்சு கொஞ்சம் குருமிளகு வேணா போட்டு குடிச்சிக்கலாம். ஏமா? சரி, ஓகே. இதை குடிக்கலாமாம்மா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டம்ளர் எடுக்குமா? இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது குழம்பு வச்சிடலாம். ஆட்டுக்கால் சூப்பு. ஊற்றுங்க, கொஞ்சமாக ஊற்றுங்கம்மா, சூடாக இருக்கும். உப்பு தெரியாதுன்னு பார்த்துக்கோ. சரிம்மா, நீங்கள் ஊற்றுங்கம்மா, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தாலும். இல்லை குடிச்சு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கரெக்டாக இருக்குமா? சூப்பராக இருக்குதுமா. எப்படி நம்ம 4 பேர்த்துக்கு ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கால் சூப்பு. சரி, நம்ம இதை குடிச்சிட்டு அடுத்தது செஞ்சு குடிச்சு பாருங்க. சரி, நீ அடுத்தது குழம்பு வைக்கலாம். நீ அடுத்தது வெங்காயம் வணக்கலாமா குழம்புக்கு? சின்ன வெங்காயம் ஒரு 100-150 இருக்காமா தொளிச்சு வச்சுருக்கோம். இப்போ எப்படி குழம்புக்கு வந்து வணக்கலாம். வாங்க ஊற்றுங்கம்மா. நீங்கள் ஊற்றுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். சரி, எடுத்துறேன். இப்போ வெங்காயம் போட்டிங்க, எண்ணெய் ஊற்றிட்டீங்க, சீரகம் மாவு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அப்பா இருக்குல்ல காசு. அப்படி காசு கோழி எல்லாம் வெங்காயம், குருமிளகு, ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, சரி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, தக்காளி 2 தக்காளி போட்டுருக்கீங்க. ரெண்டு தக்காளி போதுமாம்மா? இது கூட்டுலாதனால 2 தக்காளி. சரி, கூட்டு வந்தீங்கன்னா ஒரே தக்காளி வச்சுருக்கோம். 2 நாட்டுக்காய், இது 5 இருக்கும். சரி, இது நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது தேங்காயெல்லாம் அளவாக வச்சா போதும், வேணா நிறைய வச்சு வைக்கலாம். தேங்காயெல்லாம் வைக்கலாம், சம்பளம் தவிர்த்து தேங்காய் வைக்கணும். ஆள் வீட்டு வந்து மாதிரி
கூட்டம் இருந்தால் கொஞ்சம் நிறைய வைக்கணும். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இச்சமா இப்போ மல்லித்தூள் மல்லித்தூள் 2 ஸ்பூனா, 3 ஸ்பூன். எவ்வளோ கால் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆட்டுக்கால் சாப்பிட்டா கைகாலுக்கு நல்ல பலனேமா. இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். சரி, நம்ம வேணுங்கிற அளவு காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொடுங்க, நான் நினைக்கிறேன். நானும் அம்மாவும் சேர்ந்து ஆட்டுக்கால் குழம்பு செய்கின்றோம். அடுத்ததுமா மஞ்சத்தூள் நல்லா 2 பேருக்கு பேட்டிட்டு அப்புறம் தேங்காய். சரி, ஒரு முடி தேங்காய் சொரையை வச்சுருக்கிறோம். சோறு கொதிச்சுட்டு சோறு வேகுது. குழம்பு வச்சா சாப்பாடு வேண்டியதான். சரிங்க, அடுத்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். தேங்காய் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க, தேங்காய் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். சரிங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். இதில் போடுறதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். நீ ஆஃப் பண்ணிடலாமா? சரி, ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி அரைச்சிக்குவோம். சரி, அம்மா குழம்பு தாளிச்சிடலாமா? தாளிக்கலாம். அது முதலுக்கே எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம். ஆமாம், காலையிலே எண்ணெய் மறந்துச்சு. வேக வச்சதுல எண்ணெயே ஊற்றல, அவ்வளோ எண்ணெய் மறந்து. எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கடுகு போட்டாச்சு. 2 பச்சை மிளகா. சரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, அவ்வளோதான். அடுத்துமா இந்த கால் வெந்தது. அவ்வளோதான். சூப்பை குடிச்சாச்சு, காலையில் போட்டாச்சு, குழம்பு வைக்கிற வேண்டியதுதான். ஆனால் எல்லாம் கரண்டி வச்சு கலக்குவாங்க, நீங்கள் குலுக்கி வைக்கிறீங்க. என்னம்மா? நல்லா குளுக்கணும். கட்டி தூக்கி ஒரு குளிக்கிற வேண்டியது தானே செய்வீங்க. அதே அப்படி பண்ணுறீங்க? அப்போல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்களோ? உடஞ்சி போயிருக்கு. அது எப்படிமா கறி உடையும்? கால் மேலே உடையாது, கறி மட்டும் உடஞ்சிருமா? அதே பழக்கம். அது கரண்டி எடுத்து கலக்கிறதுக்கு பதிலாக அப்படி குலுக்கி இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, கரண்டி வச்சு கலக்கிற முடியாமல் எடுத்து சட்டியில் குலுக்கி இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த காலத்துலேருந்து பழகிருப்பீங்களே. அப்படி சொல்லுங்க, கறி வந்து உடையாது. சரி, அடுத்தது அரைச்சி வச்சாச்சு. நம்ம வணக்கினதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அம்மா செய்கிற மாதிரியே நீங்களும் இதே மாதிரி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் அம்மா இன்னும் கொத்துக்கறியெல்லாம் நல்லா செமையாக சமைப்பாங்க. கொத்துக்கறி செய்ய தெரியும், ஆனால் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட வந்து கொடுத்தா செய்வாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒன்றும் நாங்கள் செய்கிறதே இல்லை. ஆகுனா சிக்கன் இட்டு வந்துடுவோம். ஏம்மா? சிக்கன் நீங்கள் ஒன்று விதவிதமாக எனக்கு சமைச்சு தர்றீங்க. இப்போ இந்த குழம்பு இதில் மசாலாவை இதில் கொட்டியாச்சு.
தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதே மெத்தடில் குழம்பு செஞ்சு பாருங்க. அம்மா அந்த குக்கருக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாமா? அதில் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. சரி ஓகே. பார்க்குறேன் நீ குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. அம்மா சூப்பாக நம்ம குடிச்சிடுறோம். குழம்பு டேஸ்ட்டாக இருக்குமாம்மா? நல்லா இருக்கும். அந்த ஆட்டுக்கால் வச்சாலும் நல்லா இருக்கு. அதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். சூப்பு வச்சு குடிச்சிட்டு குழம்பு வைப்பாங்க. சரி சரி. உப்புமா எல்லாம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுட்டு அதையே வச்சுட்டு சாப்பிட்டுப்பாங்க. அதையே வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நேரத்துக்கு ஒன்று சமைக்கிறோமாச்சே, செலவும் கம்மி. ஏம்மா இப்போ செலவு தான் ஜாஸ்தி. பேசாமல் அந்த காலம் மாதிரி மாறிடணும். ஆமாம், வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் டிஃபனு, இல்லைன்னா தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் இட்லி தோசை. மற்ற நேரம் இல்லை. இடையில தலை எடுத்தால் தலைக்கறி குழம்பு வைக்கலாம். இதே கேட்டுகிட்டே இருக்கிற. செய்யலாம். ஆனால் இனிமேல் இட்லி தோசையும் கூட தீபாவளி பொங்கலுக்கு செஞ்சுக்கலாமா? இல்லையா? முதல்ல அப்படி தானே செய்வாங்க. சும்மா எப்போ பாரு இட்லி தோசை வெறுத்து போகுது. அப்போல்லாம் நைட்டு சோத்தாக்கி போட்டாங்கன்னா காலையில் அடுத்த நாள் பொழுது வரைக்கும் அதே தான். நாளைக்கு இட்லி. ஆமாம். இப்போ உப்பு போட்டிங்களாம்மா? இப்போதான் போடுறேன். போடுங்க. கிடைக்குது அளவாக போட்டுக்கங்கம்மா. இந்த உப்பு பெருது உப்பாக இருக்கும். உப்பு போட்டாச்சு. கடை கொடுங்க. அது என்னது? தலை. தண்ணி போதுமாம்மா? இன்னும் கொஞ்சம் வைக்கணுமா? ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் வைக்கிற மாதிரியே வைங்கம்மா. ரெடி. கொதி வரும். நல்லா கொதிக்கணும். சரி, அப்போ நல்லா கொதிக்கட்டுமா? சரி ஓகே. நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாமா? தட்டை போட்டு மூடி வச்சிருங்க. சரி ஓகே. வேகட்டும் நல்லா. அடுப்பு ரசியா வைக்க வேண்டாமா? ரசியத்தான். சரி சரி, எனக்கு கண்ணு தெரியல. சரி ஓகே, வேகட்டும். அம்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சரி, டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்த்துட்டு நீயே சொல்லு. கொடுங்க. எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஏமா? ஆமாம், கொடுங்க. சரி, எல்லாத்துக்கும் சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஆமாம், குழம்பு சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. சரி, இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஆமாம், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு. ஆமாம், ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏம்மா அதை சொல்லிடுங்கம்மா. ஆமாம், நல்லா கேட்கும். எடுக்கிறது இல்லை, செய்யறது இல்லை. ஆமாம், எடுத்து செய்வோம். ஆமாம், அது வீட்லயே வச்சிருப்பாங்க. விறகடுப்புக்கு மேலே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆமாம், அவங்களே எல்லாம் வாட்டி பண்ணி. ஆமாம், நீட்டாக கவுத்துல கோர்த்து கட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. சரி ஓகே, இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. சரி ஓகே, பாய்.